அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஃபாலோவர்ஸ் அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, டவுன்லோடபுளாக இல்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ செஷனில் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாப்பிக்கில் ஒரு 10 கொஷின்ஸை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த ஒரு 10 கொஷினை பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் a minute. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் கேன் எக்ஸிக்யூட் எ ப்ரீ ஆர்டர்டு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கால்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஆர்டர்டு லிஸ்ட்டை வந்து யார் டிசைட் பண்ணுவா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எந்த காம்பனண்ட் ரன் பண்ணணும், எந்த காம்பனண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ கொஷின் வந்து அதுதான், கம்ப்யூட்டர்ஸ் கேன் எக்ஸிக்யூட் எ ப்ரீ ஆர்டர்டு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கால்டு. பொதுவாகவே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா, டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க். ஒரு கம்ப்யூட்டரை ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ டெவலப்டு இன்டகிரேட்டட் சர்க்யூட், ஐசி சிப்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் சர்க்யூட் கேட்டாலும் ஐசி சிப், ஷார்ட் ஃபார்மில் ஐசி சிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்னது அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு பிசிபி போர்டு, அதாவது அந்த க்ரீன் கலரில் ஒரு போர்டு இருக்கும், ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸில் க்ரீன் கலரில் ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுக்குள்ளே ஒரு சின்ன 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 சிப்ஸாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஐசி சிப்னு சொல்லுவாங்க. இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட் சிப்பை டெவலப் பண்ணது யார் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இன்டகிரேட்டட் சிப்ஸை டெவலப் பண்ணது வந்து ஜாக் கில்பி. இவர் தான் வந்து டெவலப் பண்ணார். இவர் வந்து டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வச்சு தான் இதை டெவலப் பண்ணார். இவருடைய இன்வென்ஷனுக்கு, அதாவது இன்டகிரேட்டட் சர்க்யூட் இன்வென்ஷனுக்கு எந்த இயரில் இவருக்கு கிரெடிட் கொடுத்தாங்க அப்படின்னா, 1958 இவருக்கு கிரெடிட் கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஷினில் இந்த 2வது கொஷின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு 2026 நம்ம எம்சிஏக்கு அட்டன் பண்ணும்போது எந்த கொஷின் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிருங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள், முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள், இல்லாட்டினா விட்டுருங்க. அதாவது ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, YMP/C90. ஸோ இது வந்து இது என்னது அப்படின்னா, இது இந்த சூப்பர் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர்ஸோடைய ஒன் ஆஃப் தி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸில் எல்லாத்தையுமே இந்த சீரீஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸ் நம்பர் என்ன கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீரீஸ் நம்பர் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலாக க்ரே YMP/C90. இது வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, க்ரே ரிசர்ச் அப்படிங்கிறவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1990s ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை YMP/C90 அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டரை 1990s ரிலீஸ் பண்ணாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வெக்டார் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். பவர்ஃபுல் வெக்டார் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சரியா. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். இது ஈஸியான கொஸ்டின். RAM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸில் இதெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ அதனால் RAM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து CISC அப்படிங்கிற இந்த ஃபுல் ஃபார்முக்கும் நீங்கள் ஆன்சரை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். அந்த CISC அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு ப்ராசஸர் டிசைன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த CISC அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸர் டிசைன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கிடெக்சருக்கு பேர் தான் CISC ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இதோட ஃபுல் ஃபார்மை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு 6th சம் பார்த்தீங்க அப்படின்னா, டிவைட் 101010 by 110 அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில்
இதில் ஈஸியான ஒரு இதுதான் இது. ஆக்சுவலாக இதில் டிவைட் கேட்டிருக்காங்க. நமக்கு பைனரியிலேருந்து நமக்கு கண்டிப்பாக பைனரி நம்பர் கன்வர்ஷன்லேருந்து வரும்னு சொன்னோம். பைனரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லேருந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை ஆக்சுவலாக நார்மல் டிவிஷன் மெத்தட்லேயே நீங்கள் போடலாம். 101010 அப்படின்னு வரும். ஸோ இதில் எதை வச்சு டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? 110ல். அப்போ 1101ன்னு போட்டிங்கன்னா 110. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு வரும். இங்கே 10 மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப 1ன்னு வரும். ஜஸ்ட் அ மினிட். ஸோ இதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைடில் வந்து ஹைன் வந்து இங்கே மைனஸ், சாரி இது வந்து தப்பு, ஒரு மினிட், இப்படி பண்ணக்கூடாது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 1 மினிட் 101010 இந்த நம்பரை வந்து நம்ம 110ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 டிஜிட்ஸ் எடுக்கும்போது இதோட இது ஸ்மாலர் தானே இருக்கனால 4 டிஜிட்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 1ன்னு போட்டோம்னா 110. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 001 கிடைக்கும். இதுவுமே இதோடைய லெஸ் தானாக இருக்குது, அதனால் அகைன் ஒரு டிஜிட்டை நம்ம இறக்குவோம். ஸோ அப்போ 110 திரும்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ அகைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 0வை இறக்கணும் அப்படின்னா இப்போ 110. ஸோ ஃபைனலி நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ இதில் ஆன்சர் வந்து 111. ஓகே, நெக்ஸ்ட்டு BCD கோட் ஆஃப் 321. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். BCD கோட் ஆஃப் 3 பைனரி கோடட் டெசிமல். ஸோ ஒவ்வொரு டெசிமலுக்கும் பைனரி கோடட் கொடுக்கணும். ஸோ 3 பைனரி கோடட் என்ன அப்படின்னா 0011. 2 பைனரி கோடட் என்ன 0010. 1 பைனரி கோடட் என்ன 001. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். இதெல்லாம் பைனரி கோடட் எப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்கோங்கிறத நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் பைனரி கன்வர்ஷன், பைனரி நம்பர் கன்வர்ஷன் இதெல்லாமே இருக்கும். பைனரி அடிஷன் அதை நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து 8th பார்த்தீங்க அப்படின்னா EBCDIC கோட் ஃபார் கேரக்டர் இசட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் போன வட்டம் இது கஷ்டம், ஆனால் இதுக்கு நம்ம கிளாஸ் நடத்திட்டோம். ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். இதுக்குமே நம்ம தனியாக கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்பர் கேஸ் கேரக்டர். நமக்கு எப்பயுமே இந்த ஒரு கேரக்டரை கொடுத்து அந்த கேரக்டரோட கோடெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்களா, அது முதல் அப்பர் கேஸில் கொடுத்துருக்காங்களா இல்லை லோயர் கேஸில் கொடுத்துருக்காங்களாங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ இது அப்பர் கேஸ் லெட்டர். இந்த அப்பர் கேஸோட லெட்டரோடைய ஹெக்ஸாடெசிமல் வந்து பார்த்தீங்கன்னா E9. ஆக்சுவலாக இந்த 0x ஏதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி 0xன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஹெக்ஸாடெசிமல் நம்பருடைய நோட்டேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இது ஜஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் நம்பருங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ E அப்படிங்கிறது ஹெக்ஸாடெசிமலில் என்ன நம்பர்? 9 அப்படிங்கிறது இதனுடைய பைனரி ஈக்குவலண்ட்டை பாருங்கள். 9க்கு வந்து 1001ன்னு வரும். E அப்படிங்கிறது என்னது வரும் அப்படின்னா A to F வரைக்கும். அப்போ ஏங்கிறது 10, Bங்கிறது 11, Cங்கிறது 12, Dங்கிறது 13. ஸோ அப்போ 13 ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். ஸோ 13 ரெப்ரசன்டேஷன் வந்து 11 13 இல்லை, DE வந்து 14. ஸோ ஈயோட ரெப்ரசன்டேஷன் வந்து 14. ஸோ அப்போ 110. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 110 இந்த மூணாவது ஆப்ஷன். ஸோ இப்படி தான் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் ஸ்மால் லெட்டர் இசட்டுக்கு கேட்டிருக்காங்க, லோயர் கேஸ் இசட்டுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா லோயர் கேஸ் இசட்டுடைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து A9. இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூலாம் எங்கே சார் இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி படிச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்குமே நம்ம ASCII வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸே நம்ம தனியாக எடுத்திருக்கோம். அதில் போய் பாருங்கள், அதில் தெரியும் நமக்கு. ஸோ அப்போ இதில் ஏவோடைய ரெப்ரசன்டேஷன் வந்து 10. ஸோ 10 ரெப்ரசன்டேஷன் இங்கே வந்து 1010. 9 ரெப்ரசன்டேஷன் வந்து 1001. இது வந்து சப்போஸ் ஸ்மால் லெட்டர் லோயர் கேஸ் இசட்டில் கேட்டாங்கன்னா இப்படி பண்ணணும். ஓகே, அடுத்து 9th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ASCII கோட் ஆஃப் W. இது வந்து அப்பர் கேஸ் W. ஸோ ASCII கோட் ஆஃப் அப்பர் கேஸ் W. இந்த அப்பர் கேஸ் W உடைய டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னா 87. இதுவுமே அந்த ASCII டேபிளில் இருக்கும். ஸோ அப்போ இந்த 87 பைனரி வேல்யூவை கண்டுபிடிங்க. 87 பைனரி வேல்யூவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2 4s are 8, 2 3s are 6, ரிமைண்டர் 1. அடுத்து 2 2s are 4, 2 1s are 2, ரிமைண்டர் 1. 2 1 0, ரிமைண்டர் 1. அடுத்து 2 5s are 10, 0. 2 2s are 4, 1, ரிமைண்டர். 2 1s are 2, ரிமைண்டர் 0. ஸோ அப்போ இதை கீழே இருந்து நீங்கள் இந்த நோட்டேஷனில் எழுதணும். ஸோ அப்போ இதை எழுதும் போது நமக்கு என்ன வரும் பாருங்கள், 101 0 111. ஸோ ஆன்சர் வந்து
1010111 இந்த இது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்து அவங்க 8 பிட் நோட்டேஷனில் எழுதியிருப்பாங்க. நமக்கு இங்கே பிட்டு கம்மியாக இருக்கனால முன்னாடி 0 சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ அடுத்து ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் 55ன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இது 55 என்ன பேஸ்ன்னு கொடுக்கலன்னா இது டெசிமல் பேஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல்னா நம்ம எப்பயும் போல் லாங் டிவிஷன் மெத்தடாலஜியில் இங்கே ஹெக்ஸாடெசிமலில் கேட்டிருக்காங்க. ஸோ 16 வச்சு ப்ராசஸ் பண்ணணும். 16 3s are 48ன்னு வரும், ரிமைண்டர் 7. ஸோ ஆன்சர் வந்து 37. ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2025ல் கேட்ட ஒரு 10 கொஷின்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸில் கேட்ட 10 கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 10 கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின் which is asked from 2025ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸோ இல்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். Thank you.